Welcome guys, welcome back to my channel. இந்த வீடியோல நாங்க பார்க்க போவது ஒரு கஸ்டம் டோக்கனை எப்படி உங்கள் வாலெட்டில் ஆட் பண்ணுவது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது கஸ்டம் டோக்கன் என்று சொல்லும் பொழுது ஒரு காயினை நீங்கள் வாங்க போகிறீர்கள். அது ஒரு புது காயினாக இருக்கலாம். அதை வாங்குவதற்காக ஒரு பேங்க் ஸ்வாப் அல்லது யூனிஸ்வாப் அப்படிப்பட்ட ஒரு டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் வாங்கும் பொழுது அந்த டோக்கனை கூடுதலாக நீங்கள் வாங்கியதுக்கப்புறம் உங்கள் வாலெட்டில் காணலாமல் இருக்கலாம். ஒருவேளை வாங்குவதற்கு முன்னம் அதை ஆட் பண்ண வேணும், அது எப்படி என்று தெரியாமல் இருக்கலாம். அதனால் தான் கூடுதலாக எனது சேனலில் கூட பல பேர்கள் வந்து அதை கேட்கின்றீர்கள். வாங்கிவிட்டேன், ஆனால் எனது காயினை பார்க்க முடியவில்லை, அதுக்கு ஏன் காரணம் என்று எல்லாம் கேட்கின்றீர்கள். ஸோ அப்படிப்பட்ட குவெஸ்சன் கேட்கும் ஒவ்வொரு நபர்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்று சொன்னால் இந்த வீடியோவில் மெயினாக நான் உங்களுக்கு காட்டப்போவது ஒரு டோக்கனை ரெண்டமாக பிக்கப் பண்ணி அதை எப்படி உங்கள் வாலெட்டில் ஆட் பண்ணுவது. இப்போது இந்த எக்ஸாம்பிளுக்காக நான் மெட்டாமாஸ்கை யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் வாலெட் அல்லது ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் வாலெட்டை யூஸ் பண்ணினால் இந்த செட்டப் ப்ராசஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் சேமாகத்தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணினாலேயே அதை செய்து கொள்ளலாம். அது மட்டுமில்லை, இந்த வீடியோவை பார்க்கும் பல பேர்களுக்கு இது ஒரு பிரயோசனமாக இருக்கலாம். ஆனால் அதே மாதிரி ஈக்குவலாக கூடுதலான நபர்களுக்கு இதை பற்றி ஆல்ரெடி கூட தெரிந்திருக்கலாம். தெரிந்தவர்கள் இதைக்கு அவர்களுக்கு பிரயோசனம் இல்லை என்றாலும் ஒருவேளை எங்கேயாவது ஒரு இடத்தில் யாராவது ஒருத்தர் உங்கள் சொந்தக்காரர், ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ஏதாவது ஒரு அதை டெலிகிராம், வாட்ஸ்அப் குரூப்பில் கூட கேட்கலாம். எப்படி ஒரு கஸ்டம் டோக்கனை ஆட் பண்ணுவது யாராவது கேட்டால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணுமாக இருந்தால் இந்த வீடியோவாக கூட நீங்கள் ஷேர் பண்ணும் பொழுது அவர்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நம்புகின்றேன். ஸோ அதை செய்யுங்கள். பட் இந்த சேனலுக்கு இதுதான் முதல் தடவைன்னு சொன்னால் மறந்துடாமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பிரயோசனத்தை தந்தால் மறந்துடாமல் ஒரு லைக்கையும் போடுங்கள் ஃபார் த யூடியூப் அல்கோரிதம். இந்த சேனல் உருவாக்கப்பட்டதுக்கான காரணமே ஒரு பிகினராக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் ஒரு ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் தருவதாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி என்ன மாதிரியான கெயினை எடுக்கலாம் என்ற ஒரு பெனிஃபிட்டை நீங்கள் அடைய வேணுமாக இருந்தால் அதற்காக உருவாக்கப்பட்ட சேனல் தான் இது. இது வந்து நீங்கள் எந்த நாட்டிலிருந்து பார்க்கணும் என்ற அவசியம் இல்லை. இந்தியாவில் இருக்கலாம், ஸ்ரீலங்காவில் இருக்கலாம், தமிழ்நாட்டில் இருக்கலாம், இல்லை என்றால் ஏதாவது ஒரு யூரோப்பில் இருந்தால் கூட எல்லாருக்கும் இது ஒரு பிரயோசனத்தை தரும். ஸோ அதைத்தான் சொல்லுகிறேன். ஸோ மறந்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிவிடுங்கள். அது மட்டுமில்லை, எனது டெலிகிராம் குரூப் ஒன்று இருக்கின்றன, அதன் லிங்கை எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுகின்றேன். அங்கு கூட நீங்கள் போய் ஜாயின் பண்ணும் பொழுது உங்களுக்கு தேவையான ஒரு குவெஷனுக்கான ஆன்சரை நீங்கள் இலகுவாக இங்கு எடுத்துக்கொள்ளலாம். இங்கு வந்து நாம் மட்டுமில்லை, இங்கு இருக்கின்ற மற்ற நபர்கள் கூட உங்களின் குவெஷனுக்கான ஆன்சர்களை அவர்கள் தந்து உதவுவார்கள். ஸோ அப்படி ஒரு குவெஷன் கேட்க வேணும், ஒரு ஃபைனான்ஸாக இருக்கலாம், கிரிப்டோ கரன்சி சம்பந்தப்பட்ட குவெஷன்களாக இருந்தால் இந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுவதன் மூலம் உங்களுக்கான பெனிஃபிட்டை அடைய முடியும். அது மட்டுமில்லை, நான் கூட ஒரு ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் சொல்லும் பொழுது ஏர்லியாகவே இங்கு வந்து தான் சொல்லுவது, ஒரு வீடியோ மேக் பண்ணுவதற்கு முன்னம் அதையும் நீங்கள் ஏர்லியாக ஆக்சஸ் பண்ணணுமாக இருந்தால் இங்கு வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். சரி, வாங்க நிறையா வீடியோக்கு போவோம். இப்போது ஒரு குவெஷன் வந்து ஒரு கஸ்டம் டோக்கனை எப்படி உங்கள் வாலெட்டில் ஆட் பண்ணுவது என்பது தான். இதுக்கான மெயின் ப்ராப்ளம் என்னென்று பார்த்தால், நீங்கள் ஒரு யூனிஸ்வாப் அல்லது பேங்க் ஸ்வாப், சூசி ஸ்வாப் இப்படிப்பட்ட டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சுகளில் வாங்குகின்ற காயின்கள் வந்து அது ஒரு புது காயின்களாக இருக்கலாம். அந்த காயின்களை வந்து இமீடியட்டாக நீங்கள் உங்களது வாலெட்டில் பார்க்க முடியாது. அதன் காரணத்தினால் ஒருவேளை நீங்கள் வாங்கி இருந்தால் கூட அந்த காயின் வந்து உங்கள் வாலெட்டில் இருக்கின்றன, பட் அதை நீங்கள் பார்க்கலாமல் இருக்கும்போது நீங்கள் பேனிக் ஆகின்றீர்கள். நான் வாங்கினேன் காயின் எங்கு என்றது காயின் என்ற ஒரு குவெஷன் எல்லாம் வருகின்றது. அதே சமயம் வாங்குவதற்கு முன்னம் அதை எப்படி ஆட் பண்ணுவது என்று கூட தெரியாமல் சில வேலைகளை ஸ்ட்ரகிள் பண்ணுறீர்கள். அதனால் தான் இந்த வீடியோவில் அதை பற்றி காட்டப் போகின்றேன். ஸோ அதற்காக ஒரு உதாரணத்துக்காக எடுக்க போகின்ற ஒரு காயின் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மல்டி வேக் எனப்படும் ஒரு காயின். ஏன்னு சொன்னால் இந்த காயினை பற்றின வீடியோ தான் குவைட் ரீசனாக நான் செய்திருக்கின்றேன். ஸோ அந்த காயினை முதலில் சர்ச் பண்ணி எடுத்துக்கொள்வோம் முதலில். ஸோ இதை நான் சர்ச் பண்ணி எடுக்கின்றேன். பாருங்கள், இதுதான் அந்த காயின். இப்போது இந்த காயினை எப்படி ஆட் பண்ண போன்று பார்க்க போன்றோம். இப்போது இதை செய்வதற்காக நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன் என்று பார்த்தால் அதன் கான்ட்ராக்ட் அட்ரஸை நீங்கள் எடுக்க வேண்டும். இப்போது கான்ட்ராக்ட் அட்ரஸை எடுக்கணும்னு சொன்னால் அதை எப்படி எடுப்பதுன்ற அப்படி ஒரு குவெஷன் இருக்கின்றன. அதை எப்படி எடுக்க என்று பார்த்தால் பாருங்கள், இதில் ஒரு கான்ட்ராக்ட் என்ற ஒரு ஆப்ஷனை தந்திருக்கின்றார்கள். இதில் பார்த்தீங்களானால் இப்போது இந்த அட்ரஸ் வந்து ஈதர் கான்ட்ராக்ட் அட்ரஸாக இருக்கின்றன. அதே சமயம் சில காயின்கள் வந்து அதை மெயின் நெட்டில் கூட ஆட் பண்ணியிருப்பாங்க, அதாவது அதை நெட்வொர்க்கில் கூட. ஒரு உதாரணத்துக்கு பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் பொலிகனாக இருக்கலாம், கார்டோனா, ஹார்மோனி இப்படிப்பட்ட பல அதர் நெட்வொர்க்குகள் இருக்கின்றன. அதில் கூட சில காயின்களை அவைலபிளாகி விடுவார்கள். பட் இந்த காயின் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் அவைலபிளாக இருப்பது வந்து ஈதர் கான்ட்ராக்ட், அதாவது யூனிஸ்வாப்பில் வாங்க ஓணுமாக இருந்தால் இதைத்தான் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டி வரும். ஒருவேளை பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினாக இருந்தால் இந்த பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் அந்த கான்ட்ராக்டும் நீங்கள் எடுத்து ஆட் பண்ண வேண்டும். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் காட்ட போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லை, இரண்டாவது ஆப்ஷன் என்று பார்த்தால் சில பேர்கள் வந்து இந்த காயின் யாக்கோவை யூஸ் பண்ணுவதில்லை, கிரிப்டோ அதாவது coinmarketcap.com என்ற அந்த வெப்சைட் யூஸ் பண்ணுகின்றார்கள். ஒருவேளை அதைத்தான் நீங்கள் யூஸ் பண்ண நபர்களாக இருந்தால் கூட சேம் கான்செப்ட் தான். இங்கு வந்து நீங்கள் அதை சர்ச் பண்ணுங்கள். முதலில் காயினின் பேரை சர்ச் பண்ணியிருக்கலானால் அங்கே வர முடியும். ஸோ பாருங்கள், இங்கே வந்தீர்களானால்
இங்கு கூட அவர்கள் அதற்கான ஆப்ஷனை தருகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு ஆப்ஷன் பார்த்தால் இந்த கான்ட்ராக்ட் என்கின்ற ஆப்ஷனை தான். அதில் பாருங்கள் ஈதரின் அட்ரஸ் இங்கே இருக்கின்றன. அதை காப்பி பண்ண போனீங்கன்னா இதை கிளிக் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் அதர் நெட்வொர்க்கை பற்றி எடுக்க போனீங்கன்னு சொன்னால் இந்த மூவை கிளிக் பண்ணுங்கள். அதில் இருக்கின்றன, அதில் கூட நீங்கள் காப்பி பண்ணி கொள்ளலாம். இப்போது என்னன்னு சொன்னால் இது இரண்டாவது வழியாக இருந்தாலும் இதில் இன்னொரு வழி கூட இருக்கின்றன. இந்த கஸ்டம் காயினை எப்படி உங்கள் மெட்டாமாஸ்காக இருக்கலாம் TrustWalletல் ஆட் பண்ணுவது என்று பார்த்தா TrustWalletல் ஆட் பண்ண முடியாது. மெட்டாமாஸ்கில் ஆட் பண்ணணுமாக இருந்தால் இலகுவான ஒரு ஆப்ஷன் இருக்கின்றன. ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள், இதில் பாருங்கள் இந்த ஆட் மெட்டாமாஸ்க் அந்த நரியின் மூவம் இருக்கின்றன. அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இது வந்து ஈதரில் ஆட் பண்ணிவிடும். ஒருவேளை பைனான்ஸில் நீங்கள் ஆட் பண்ண போனீங்கன்னா இதுக்கு பக்கத்தில் வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இது வந்து ஒரு குயிக்காகவும் ஈஸியாகவும் இருந்தாலும் மேனுவலாக எப்படி செய்வது என்பதையும் பார்த்துவிடுவோம். ஏன் சொன்னால் இரண்டு வழியையும் காட்டும் பொழுது அது உங்களுக்கு எது உண்மையில் இலகுவாக இருக்கின்றதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இது இங்கே இருக்கின்றன. அதே மாதிரி இந்த காயின் யாக்கோல் கூட அந்த ஆப்ஷன் இருக்கின்றன. பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களது ஈதரில் ஆட் பண்ணுவார்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் இதில் இருக்கின்ற இதை ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களது பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினில் ஆட் பண்ணி கொள்ளலாம். இப்போது ஆட் பண்ணுவதை பற்றி நாங்கள் கதைத்து விட்டோம். ஆனால் இந்த மெட்டாமாஸ்க் என்கின்ற ஒரு அந்த எக்ஸ்டென்ஷன் உங்களிடம் இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக உங்களிடம் இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் குரோம் எக்ஸ்சேஞ்சுக்கு போய் இந்த மெட்டாமாஸ்கை நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னு சொன்னால் பாருங்கள், இந்த ஐகான் இந்த சைட்டில் காட்டுகின்றார்கள். இது இருக்கின்றது இல்லையா? நார்மலாக இது லாகின் பண்ணி இருக்காது. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி இருப்பதால் இதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றன. பட் அப்படி இந்த ஐகான் நீங்கள் ஆல்ரெடி டெவலப் பண்ணியும் இந்த ஐகான் இதில் இல்லைன்னு சொன்னால் பாருங்கள், இதில் கடைசியாக இருக்கின்ற இந்த எக்ஸ்சேஞ்ச் அந்த ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் அவர்கள் காட்டுவார்கள். இந்த பின் இன் பின் அவுட்னு செய்யலாம். பின் இன்னுன்னு சொன்னால் இப்போ இது பாருங்கள், பின் அவுட்டாக இருப்பதனால் அது காணாமல் போய்விட்டன. பின் இன்னுன்னு சொன்னால் அதை நீங்கள் காட்ட சொல்லுகின்றீர்கள். அதை கிளிக் பண்ணும்பொழுது அதில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றன. அப்படி வந்ததுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக முதலான நம்பர்னு சொன்னால் இது வந்து லாகின் பண்ணி இருக்காது. அப்படி இருந்தால் சில வேளைகள் நீங்கள் அந்த வாலெட்டை கூட கிரியேட் பண்ண வேண்டி வந்து இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி நான் ஏற்கனவே வீடியோ செய்திருக்கின்றேன் எப்படி வாலெட்டை கிரியேட் பண்ணுவது என்பது. அதை பற்றி தெரியாட்டிக்கு கமெண்டில் போடுங்கள். அதற்கான புதுசான ஒரு வீடியோவும் செய்து போடுகின்றேன். பட் அந்த வாலெட்டை கிரியேட் பண்ணுவது சேம் கான்செப்ட் தான். TrustWalletல் எப்படி கிரியேட் பண்ணுகின்றீர்களோ அல்லது அதை ஆல்டர்னேட்டிவ் கிரியேட் பண்ணுகின்ற அந்த சேம் ஸ்டெப் தான் இங்கும். நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரைவேட் கீயை மட்டும் காப்பி பண்ணி வைத்திருங்கள். ஏன்னு சொன்னால் ஒரு வேளை ஏதாவது ஒன்றை நீங்கள் லாஸ் பண்ணினால் திருப்பி ரிகவர் பண்ணணும்னு சொன்னால் அந்த ப்ரைவேட் கீ உங்களுக்கு இம்பார்ட்டனாக இருக்க போகிறது. ஸோ அதையும் செய்து விடுங்கள். ஸோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், பை டிஃபால்ட்டாக இந்த ஈதர் நெட்வொர்க்கில் செலக்ட் பண்ணியிருக்கும். இப்போது இப்படி இருப்பதனால் உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு குவெஷன் வந்து எந்த இடத்தில் நீங்கள் முதலில் ஆட் பண்ண போகிறீர்கள். ஒன்றில் ஈதரா அல்லது பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் என்பதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஒருவேளை ஈதர் என்று சொன்னால் நோ ப்ராப்ளம், பை டிஃபால்ட்டாக அங்கே தான் இருக்கின்றன. இதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த இதில் வந்து பாருங்கள், இந்த அசெட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த போட்டத்தில் ஆட் டோக்கன் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கலாம்னு சொன்னால் இதில் வந்து 2 ஆப்ஷன் தருகின்றார்கள், சர்ச் அல்லது கஸ்டம் டோக்கன் என்பது. சர்ச் என்பது வந்து கூடுதலாக ஒரு பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு காயின் அல்லது ஒரு நீண்ட காலமாக இருக்கின்ற காயின்களாக இருந்தால் இதை சர்ச் பண்ணும்பொழுது அதை இந்த லிஸ்ட்டில் காட்டுவார்கள். ஸோ உதாரணத்துக்கு எங்களது காயின் வந்து நாங்கள் மல்டி வேக் என்பது பாருங்கள் அடித்தால் இதில் காட்டுது என்று பார்த்தால் இல்லை. ஏன்னு சொன்னால் அது வந்து புதுசாக வந்திருக்கின்ற காயின் பாப்புலாரிட்டி எனி தான் வரப்போன்றனா அப்படி வரும் காலத்தில் இது மேபி டிஃபால்ட்டாக இதில் காட்டுவார்கள். இப்போதைக்கு அது இல்லை. அப்படி இருந்தால் நீங்கள் சிம்பிளாக கிளிக் பண்ணினால் அந்த டோக்கனை ஆட் பண்ணி விடுவார்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் தான் இந்த கஸ்டம் டோக்கன் என்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டும். ஸோ இங்கு வந்து இதை நீங்கள் உங்களது காப்பி பண்ணி அந்த அட்ரஸை பேஸ்ட் பண்ணியிருக்கலாம். நான் வந்து பாருங்கள் காப்பி பண்ணியிருக்கின்றேன். ஸோ இதை வந்து இங்கே நான் பேஸ்ட் பண்ணினேனால் அந்த ஆப்ஷனை வந்து ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் இதில் பேஸ்ட் பண்ணுகின்றேன். இந்த டோக்கன் வந்து சொல்லுகின்றது டோக்கன் ஹேஸ் ஆல்ரெடி ஆடிட்னு சொல்லுகின்றது. அதுக்கான காரணம் வந்து நான் ஆல்ரெடி எனது டோக்கன் இங்கே இருக்கின்றது. ஸோ மேபி நான் அதை டிலீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு திருப்பி செய்து காட்டுகின்றேன். ஸோ இதை டிலீட் பண்ணுவதற்கு இதை கிளிக் பண்ணுங்கள். இதை பண்ணிவிட்டு ஹைட் MTVன்னு சொன்னால் அழிந்துவிடும். ஸோ இப்போது திருப்பவும் நான் ஆட் பண்ண போகின்றேன். அதுக்கு ஆட் டோக்கன் போய்விட்டு கஸ்டம்னு போய்விட்டு இதை நான் இதில் பேஸ்ட் பண்ணுகின்றேன். பாருங்கள், பேஸ்ட் பண்ணும் பொழுது பை டிஃபால்ட்டாகவே டோக்கன் சிம்பிளை காட்டுகின்றார்கள், டோக்கன் டெசிமலையும் காட்டுகின்றார்கள். இதை எடிட் என்று அடித்தீங்கன்னு சொன்னால் இந்த டோக்கன் சிம்பிளை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். பை டிஃபால்ட்டாக அவர்கள் தருகின்றார்கள். உண்மையிலும் அதுதான் ரியல் நேம் கூட. ஸோ அதை மாற்றுவது பிரயோசனம் தராது. ஸோ அதை அப்படியே விட்டுவிட்டு நெக்ஸ்ட் அடித்து விட்டீங்கன்னு சொன்னால் ஒரு காம்பனேஷன் ஸ்க்ரீன் வரும். ஆட் டோக்கன் சொன்னீங்கன்னு சொன்னால் அந்த டோக்கன் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றன. பாருங்கள், அந்த டோக்கன் இதில் வந்து விட்டன. இப்போது 0 காட்டுகின்றது. ஏன்னு சொன்னால் அந்த டோக்கனை நான் இன்னும் வாங்கவில்லை, இந்த வாலெட்டில் புதுசாக கிரியேட் பண்ணேன் என்பதனால். பட் ஒருவேளை வாங்கினேனால் இந்த
ஜீரோ வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டிருக்கும். ஒருவேளை இதை நீங்கள் ஆட் பண்ணுவதற்கு முன்னமே அந்த டோக்கனை வாங்கி இருந்தால் கூட நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. அதை வாங்கியதுக்கு அப்புறம் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம்னால் ஏற்கனவே வாங்கியிருக்கிற அந்த கோயின் வந்து இதில் பிறகு காட்டும். நார்மலாக வாங்கிய கோயின் வந்து உங்கள் வாலெட்டில் இருக்கின்றது, பட் அதை உங்களால் பார்க்க முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் அந்த கஸ்டம் டோக்கன் என்பதனால் நீங்கள் ஆட் பண்ணாதனால் தான் அது அப்படி இருக்கின்றன ஒழிய அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். சொன்னால் கூடுதலான நபர்கள் என்னை கேட்டு நான் கோயினை வாங்கிவிட்டேன் ஆனால் என்னால் பார்க்க முடியாமல் இருக்கின்றன. அதுக்கான காரணம் என்ன? அதுக்கான காரணம் இதுதான், நீங்கள் அந்த கஸ்டம் டோக்கனை நீங்கள் ஆட் பண்ணாதனால் தான் அதை பார்க்கலாம் இருக்கின்றன. ஸோ இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி ஒரு பிரச்சனை இருந்தால் சிம்பிளாக வாருங்கள், ஆட் டோக்கனை கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டமுக்கு போங்கள், இதை காப்பி பண்ணுங்கள் அந்த கான்ட்ராக்டை, இதை போட்டு விட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் பிரச்சனை சோல்வ் ஆகிவிடும். ஆனால் இது வந்து ஈதர் இருப்பதனால் ஒருவேளை நீங்கள் வந்து இந்த பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் அதைத்தான் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் சிம்லர் கான்செப்ட் தான். இதில் வந்து இந்த 3 டொட்டை கிளிக் பண்ணுங்கள், இதை காப்பி பண்ணுங்கள் முதலில். அதுக்கப்புறம் இந்த உங்களது மெட்டாமாஸ்க்கு வாருங்கள். இங்கு முதலாவதாக செய்ய வேண்டியது வந்து பாருங்கள், பை டிஃபால்ட்டாக ஈதரில் இருக்கின்றன. அதை நீங்கள் வந்து எந்த நெட்வொர்க் மெயின் நெட்டில் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணுவோம். எங்கள் உதாரணத்துக்கு பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின், ஸோ அதை நான் செலக்ட் பண்ணுகிறேன். அதை செலக்ட் பண்ணியதுக்கு அப்புறம் இப்போது பாருங்கள், இதிலும் அந்த ஆப்ஷன் இருக்கின்றன. ஆட் டோக்கன் என்பது இதை நான் டிலீட் பண்ணி விடுகின்றேன். நான் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணியிருப்பதனால் அதை அழித்து விட்டு திருப்பி செய்வோம். ஸோ அழிக்கின்றேன். பாருங்கள், இதில் ஆட் டோக்கன் அடிக்கின்றேன். இங்கே வந்து திருப்பவும் இதை நான் பேஸ்ட் பண்ணுகின்றேன். பை டிஃபால்ட்டாக அவர்கள் டோக்கன் சிம்பிளை தருகின்றார்கள், அதன் டோக்கன் டெஸ்டினேஷன் தருகின்றார்கள். அப்படி செய்ததுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் அடித்தீங்கன்னு சொன்னால் கன்ஃபர்மேஷன் ஆட் அடித்தீங்கன்னு சொன்னால் அந்த டோக்கன் கூட இங்கே வந்து விட்டது. சேம் கான்செப்ட் தான், பட் ஆனால் இருக்கின்ற டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கில் நீங்கள் ஆட் பண்ணுகின்றீர்கள், அதுதான் ஒரு டிஃப்ரெண்ட். ஆனால் இந்த பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினில் ஆட் டோக்கன் அடித்தீங்கன்னு சொன்னால் இந்த சர்ச்சபிள் ஆப்ஷன் இல்லாமல் இருக்கின்றன. அதுக்கான காரணம் பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் இப்போது வந்த ஒரு மேபி ஈதரோடு ஒப்பிடும் பொழுது அதுக்கு பிறகு வந்தது என்பதனால் அது அந்த ஆப்ஷன் அவைலபிள் இல்லை. பட் வருங்காலத்துக்கு கூட அதை கூட அவர்கள் தரலாம். பட் இருப்பினும் இதை இப்படித்தான் செய்கின்றன. இப்போது நான் இந்த மல்டி வேக்கன்னு சொல்லி நான் கனதான் சொல்லியிருக்கின்றேன். ஒரு உதாரணத்துக்கு இன்னொரு கோயினை நீங்கள் ஆட் பண்ண போகணும் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அதுக்கு என்ன செய்ய போகணும் என்று பார்த்தால் அதே சேம் கான்செப்ட் தான். நீங்கள் போய் முதலில் கோயினை சர்ச் பண்ணிக்கொள்ளுங்கள். ஒரு உதாரணத்துக்கு பெராலிங்கை பார்ப்போம். இந்த கோயின் கூட ஒரு வெரி பாப்புலர் கோயின் நான் எனது சேனலில் கவர் பண்ணியிருக்கின்றேன். அண்டர் 1 சென்ஸ் இருக்கும்பொழுது சொல்லியிருக்கின்றேன். இந்த கோயினை நீங்கள் வாங்கியிருந்தால் கூட நீங்கள் செய்திருப்பீர்கள். இல்லைன்னு சொன்னால் எனது இதை பற்றின வீடியோ தேவைன்னு சொன்னால் கூட எனது வீடியோ லைப்ரரி இருக்குன்னு அதை போய் பாருங்கள். பட் எனிவே இந்த வீடியோவில் இப்போது இதை பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் ஆட் பண்ண போன்றோன்னு வைத்துக்கொள்வோம். அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். இதை நீங்கள் கிளிக் பண்ணால் அதை ஆட் பண்ணும். இல்லைன்னு சொன்னால் இதை காப்பி பண்ணிவிட்டு மேனுவலாக கூட நீங்கள் செய்யலாம். ஸோ அதற்கு இப்போது ஏற்கனவே நான் இதை காப்பி பண்ணி ஆட் பண்ணி காட்டியிருக்கின்றேன். அதை விட்டு இப்போது இதை கிளிக் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணுகின்றேன். பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக சொல்லுகின்றது பெரா அந்த டோக்கன் எல்லா டீட்டெயிலும் அவர்களை ஃப்ரீ ஃபில் பண்ணியிருக்கின்றார்கள். இப்போது ஆட் டோக்கன் அடித்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், அந்த டோக்கன் வந்து இங்கே வந்து இருக்கும். பாருங்கள், பெரான்றது இங்கே இருக்கின்றது. ஒரு கான்ட்ராக்டை நீங்கள் காப்பி பண்ணாமலேயே இங்கே வந்து விட்டது. திருப்பவும் இதை ஒரு அழித்து விட்டு திருப்பி அதை ஆட் பண்ணி பார்ப்போம் மெனுவலாக. ஸோ மெனுவல் அனுப்பதுக்கு 3 டொட்டை கிளிக் பண்ணுங்கள், காப்பி பண்ணுங்கள். அதற்கப்புறம் திருப்பவும் இங்கே வாருங்கள். வந்ததுக்கப்புறம் ஆட் டோக்கன் அடியுங்கள். இதில் போய் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கலானால் பராண்டு பை டிஃபால்ட்டாக தருகின்றன. டோட்டல் டெசிமல் 18 தருகின்றன. இதை மாற்ற இயலாது, இதை மட்டும்தான் நீங்கள் மாற்றலாம். பட் இருந்தாலும் அதை டிஃபால்ட்டாக விடுவது நன்று என்று சொன்னால் அதுதான் உண்மையான ரியல் இதே. ஸோ நெக்ஸ்ட் அடித்து விட்டு ஆட் அடித்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இந்த இது வந்திருக்குங்க. இதில் டிஃப்ரெண்ட் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போது இதை கிளிக் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதன் ஐக்கோனை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐக்கோனை காட்டியிருந்தார்கள். ஆனால் இப்போ இதில் ஐக்கோனை காணவில்லை. ஏன்னு சொன்னால் நீங்கள் அப்படி செய்தனால் சில நேரங்களில் டைம் எடுக்கும் அதை ப்ராசஸ் பண்ணி அந்த ஐக்கோனை பார்ப்பதுக்கு. மேபி ஒரு கோயினை நீங்கள் வாங்கியதுக்கப்புறம் அந்த ஐக்கோன் வரும் டிஃபால்ட்டாக, அது வரைக்கும் வராது. ஸோ அதனால் தான் நீங்கள் கூட இதை ஆட் பண்ணி இந்த பட்டனை கிளிக் பண்ணுவதன் மூலம் அது கூட ஒரு பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த டே உங்கள் சாய்ஸ், either way both will work என்பது தான் உண்மை. ஓகே, ஸோ ஐ ஹோப் இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போது எனது சேனலாக இருக்கலாம், அல்லது மெட்ட சேனல்களாக இருக்கலாம், அல்லது எனது டெலிகிராமிலாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு ஃபேஸ்புக்காக இருக்கலாம். எங்கு யாராவது கேட்டால் என்னென்று கஸ்டம் டோக்கனை நான் ஆட் பண்ணுவது எனது மெட்டாமாஸ் அல்லது TrustWallet என்ற ஒரு கொஷன் கேட்டால், ஈவன் எனது வீடியோவில் கமெண்ட் போடும் நபர்களுக்கு கூட சொல்வது வந்து அப்படி ஒருவேளை உங்களுக்கான ஒரு கொஷன் இருந்தால் எனது சேனல் இந்த வீடியோ லைப்ரரியில் போய் பாருங்கள். அது மற்றவர்களுக்கு தேவைப்பட்டால் இந்த வீடியோவை எடுத்து மற்றவர்களுக்கும் நீங்கள் சென்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போது அவர்கள் கூட இதை பிரயோஜனப்படுவார்கள். அதை மட்டும் மைண்டில் வைத்துங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்து நம்புகிறேன். அப்படி இருந்தால் மறந்துடாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்கள் ஃபார் த யூடியூப் அல்கோரிதம். இதுவரையும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி காட்டிக்கி அதையும் செய்யுங்கள். நான் உங்களை என்னோட வீடியோ சந்திக்கின்றேன். அண்ட் குட் பை.